வண்டி ஓட்டினே போகும்போது ஜல் ஜல்னு சத்தம் கேக்குது. இந்த வண்டி நீங்க தான் ஓட்டுறீங்களா? ஆமா, இதுக்கு முன்னால கரிசுமா வச்சிருந்தேன், இப்பதான் மாத்திட்டேன். கரிஷ்மா வண்டி வச்சிருந்தீங்களா? ஆளு டம்மியா இருந்தாலும் பயங்கரமான ஆளா இருக்கானே. இப்போ ஆயில நல்லா விட்டுருக்கேன், வண்டி நல்லா ஓடும். இந்த கண்ணாடில ரொம்ப ஃபால்ட் ஆகுதுப்பா, கொஞ்சம் பார்த்து விட்றியா? கண்ணாடியிலனா ஃபால்ட் ஆகுது? என் முகம் கண்ணாடியை பார்த்தா ஏழுப்பா. ஏலியன் மாதிரி தெரியுதா? மூஞ்சி ஏலியன் மாதிரி இருந்தா ஏலியன் மாதிரி தான் தெரியும். சரி, இல்லைன்னா கண்ணாடியில நீங்க ஹீரோ போட்டோ ஒட்டிக்குங்க. கரெக்டான யோசனை சொன்னாப்பா, அதே மாதிரி பண்ணிக்கிறேன். இன்னும் எவ்வளவு திருப்பினா திருப்பே மாத்தின பேனர்லாம். திருப்புனா திருப்ப மாட்டேன்டா. அந்த ஸ்பேனரை கொஞ்சம் காட்டு. இவ்வளோ பெரிய ஸ்பேனரை போட்டு திருப்புனா எப்படிடா திருப்பான்? அப்படி போட்டேன். இந்த போடு. எனக்கு இருக்க சொத்துக்கு BMW கார்லயே போவேன், அதெல்லாம் வேணாம் தான் அந்த புல்லட் எடுத்துக்கினேன். பரவாயில்லப்பா, பிரேக் கொஞ்சம் லூஸ் ஆகுதாப்பா, டைட் பண்ணிட்டா? லூஸ் ஆகுதா? இது என்கிட்ட சொல்லவே இல்லையா? ஏங்க இப்ப பாக்கும்போது தானே தெரிஞ்சுட்ட லூஸ் ஆகுதுன்னு. அப்ப இந்த லூஸை சரி பண்ணதுனால கீழ்பாங்க தான் போனோம். கீழ் பக்கம் தான் போனோமா? இது சரியான மெட்டல் ஆகுது. இதுகிட்ட எப்படி இவ்வளவு பெரிய வண்டி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராஜகுமாரியா, ஏன்னா பழைய வண்டி வந்துக்கிட்டாடா சேல்ஸுக்கு? பழைய வண்டினா எதுவும் வரல, வந்தா சொல்றேன். ஏதாவது கம்மி ரேட்ல இருந்தா சொல்றா, நடந்து வர முடியல. என்ன திடீர்னு வண்டி மேல ஆசை வந்துச்சு உனக்கு? நேத்து அந்த பூ விற்கிறானே கோவிந்தராஜ். ஆமா, அந்த ஆளுக்குண்ணா. அவன் ஒரு வண்டி வாங்கிக்கிறான் போலிக்குது, ஊட்டம் வந்து அச்சம் காட்டுறான். என் பொண்டாட்டிய மூஞ்சில காத்து துப்புது. டேய், அவன் வண்டி வாங்குறதுக்கு உன் பொண்டாட்டியா உன் மூஞ்சில ஏச்சு துப்பிச்சா? அது ஒரு பெரிய கதை, அது விடு. வண்டி எதனா வந்துச்சுன்னா சொல்லு. இன்னும் வண்டியா வேணும்? ஆமாண்டா, எதனா இருக்குதா? பேஞ்சு சொல்லிக்குது பாருண்ணா, நேற்று எங்க அப்பா எங்க நினைச்சியா கலாய்க்கிறான் பத்தி அவன் கடை பையன். ஆனா என்ன பத்தக்கா கிண்டல் ஆகுதா? டேய், ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ற? சரி நீ போப்பா, நான் வண்டி வந்த பிறகு சொல்றேன். நானா இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை தெரியுமா? ஏன் காட்டுல இருக்கணுமா இல்ல விண்வெளியில இருக்கணுமா? டேய், யார் அவனுக்கு கடையில் சேர்த்து வச்சுங்கிறா? என்னப்பா டப்புன்னு இப்படி பேசிட்டா? பணக்கார கஸ்டமரு காலையில 6 மணிக்கே வண்டி எடுத்துன்னு வந்து நிறுத்திட்டுக்கிறாரு. யாருன்னு கேட்டா இவர் தின்றாரு. என்னை பத்தி சொல்லணும்னா சொல்லினே இருக்கலாம். சரி விடுங்க, உங்களை பத்தி தெரியாம பேசிட்டா போல. நோ, எந்த ஊர்னா நீ? என்ன கேக்குறா? எல்லா ஊர்லயும் எனக்கு கொடுக்குது. நாடா ராஜகுமாரா, செம்ம பெரிய பணக்காரத்தா போலுக்குது. ஆனா மூஞ்ச பார்த்தாலும் தெரியல, பேச்ச பார்த்தாலும் தெரியல. வண்டிய பார்த்தா தான் தோணுது. எங்க அப்பா மலேசியா போயிட்டு வரும்போது ஒரு கல் ஒண்ணு வாங்கிட்டு வந்தாரு. மலேசியா போயிட்டு வரும்போதா? என்ன கல்யா? செங்கல்பா, அது வச்சப்ப வீடு கட்டணும். செங்கல் வாங்கின்னு வந்து இங்க வீடு கட்டினானா? எப்பா நம்ம வேலையை பார்ப்போம். எல்லாரும் பண்ணலான்னு பார்த்தா மூஞ்சி நல்லால. மாப்பிள்ளை எதனா பணக்கரை வச்சுக்கிறானா? அதுவும் இல்லை. இந்த வண்டியும் ஓட மாட்டேங்குது. உனக்கு எது தானே சரிப்பட்டு வரும்? ஏப்பா மெக்கானிக்கா, இந்த வண்டி எதனா நல்ல ரேட்டுக்கு தட்டி கொடுப்பா. பாவம் என் தங்கச்சி பையன் எதனா கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறான். சேல்ஸா? யோ, அதிர்ஷ்டங்காரியா நீ? ஓகேவா? ரேட்டு பேசு. வண்டி என்ன வருஷம் மாடலு? தெரியாது. வண்டி புக்கு? தெரியாது. வண்டி ஓடுமா? தெரியாது. என்னப்பா எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்றா? ஏப்பா எனக்கு தெரியாது, இவங்கிட்ட கேளு. தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். அப்படியா? வண்டி ஃபர்ஸ்ட் ஓனராப்பா நீ? தெரியாது. இவனும் தெரியாதுன்றான். சரி, வண்டி எவ்வளவு மைலேஜ் தரான்? தெரியாதுப்பா. டேய், என்னடா அவங்க தெரியாதுன்றீங்க? வண்டிக்கு நான் தாண்டாக்குது. என்னப்பா இவ்வளவு சத்தமா பேசுறா மெக்கானிக்கா? பின்ன வண்டி விக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, எது கடலாம் தெரியாதுன்றீங்க? டேய், என்னடா ஒரு மாமன் அசிங்கம் பத்த மாதிரி பண்றான். அவர் கேட்கறதெல்லாம் பதில் சொல்றான். அப்பதானே உனக்கு வித்தாரு கல்யாணம் ஆவான். இரு, இதை வித்துதான் கல்யாணம் பண்ண போறீங்களா? ஆமாப்பா, வேலையும் இல்ல, பணமும் கையில் இல்ல, பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வண்டி வித்தா கல்யாணம் பண்ணனுக்கிறேன். இந்த வண்டியை வித்துதான் கல்யாணம் பண்ண போறியா? மெக்கானிக்கா வயவன் பேசிருக்காத, எதனா ஒரு ரேட்டு போட்டு வீய, நானே வாங்கிக்கிறேன். டேய், வண்டி ஓடுதுல்ல? ஓடாது. டயராச்சு நல்லா இருக்கா? தெரியாது. டேய், இந்த வண்டி விக்கணுமா விக்க கூடாதா? ஏன்டா இப்படி தொல்லை குத்துனுக்குற? ஏன்பா விக்கி தனப்பா வந்துக்கிற வண்டியா? ஏன்டா அந்த மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? சொல்லண்டா, அந்த மாமனத்தை வாங்குறிய. நானா இருக்க வேண்டிய ரேஜே வேற, இங்க நிக்க வச்சுக்கிறியா? சார் இருங்க சார், முடிச்சுட்டு வரேன். நீங்க வர தொன்னு பேசினு இருக்கீங்க. என்னப்பா வேலை சொல்ற? கேக்குறாங்க, சொல்லண்டா. 1 லட்சம் ரூபாய். என்ன பேசுற? போடுங்க. அப்படியே ஆட்டோ டேக் வர மாதிரி சொல்றான். கம்மியா சொல்றான் தரத்துல. 1 லட்சம் ரூபாய் எங்கப்பா கல்யாணம் பண்ண முடியும்? 5 லட்சம் தாத்தாப்பா கல்யாணம் பண்ண முடியும். 5 லட்சமா? ஆமாப்பா, ஒரே வேலை 5 லட்சம். இடைத்தரகர் யாருமே இல்ல, ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட். இந்த பக்கம் ஒரு பைத்தியம், இந்த பக்கம் ஒரு பைத்தியம். நேர்ல இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியல. என்னப்பா சொல்ற? யோ, 5 லட்சம் ரூபாய் கேக்குறான். இந்த வண்டி கையில போற கண்டிஷன் இருக்குது. எனக்கு தெரியுது. வண்டிக்கு சொந்தக்கார கேக்குறானே, என்ன பண்றது? தம்பி வண்டி நல்லா இருக்கும்பா, இன்ஜின் கொஞ்சம் செலவு பண்ணக்கா நல்லா ஓடும். யோ, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் நான் எப்படியா வாங்க முடியும்? நான் வாங்கிக்கிறேன்.
என்ன சார் சொல்றீங்க? நீங்க வாங்கிக்கிறீங்களா? சார் என்னத்தான் பணம் இருந்தாலும் இவ்வளவு எகத்தாளமா பண்ணக்கூடாது சார். அந்த வண்டி எதுக்கு சார் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க? யோ மெக்கானிக்க, வாங்க வர கஸ்டமர் ஏன் கெடுக்குறீங்க? எப்படின்னா போய் தொல்லிட்டோம், நம்மளுக்கு தான் வந்துச்சு. சரி எனக்கு ஒரு 2% கமிஷன் மட்டும் கொடுத்துருங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் தான் ஸ்ட்ரைட்டா ஓனர் டீல் பண்றேன். அப்ப நான் அனுப்ப மாட்டேன் சார். வாங்க நீங்க இங்க இருங்க. யோ 2% கொடுக்குறியா? அனுப்பியா? உங்களை நம்ப முடியாது. காசு கொடுத்துட்டு கூட்டுன்னு போ. காசு கொடுத்துட்டு கூட்டமாட்டானே. சரி இந்த அந்த போனு நம்பர்ல அந்த போனை வச்சுக்கோ. சரி ஓகே சார் போங்க. நீங்க இப்ப போய் பேசிங்க. உங்க அழகுக்கு இந்த வண்டியில போனீங்கன்னா அம்பாடி சொந்தக்கார பொண்ணே மழங்கிடும். ஆல்ரெடி என் அழகுக்கு மயங்காத பொண்ணுங்களே இல்ல நாட்டுல. வெறுப்பேத்திங்கிறானே, எந்த ஏரியா காரன்னே தெரியலையா? சரிங்க சார், அந்த வண்டி வாங்கிட்டீங்கன்னா இந்த வண்டி எப்படி எடுத்துன்னு போவீங்க? வீட்டுல எடுத்துன்னு போவா. நான் ஏன் பேசுறீங்க? பிளைட்ல எடுத்துட்டு போவீங்களா? சரி சரி. சாப்பிட சொன்னா அவ்வளவு துண்ணுவேன் பெரியப்பான்னு பாக்குறேன், இல்ல கழுத்துக்கு போட்டிருப்பேன். என்ன வண்டி முன்னால அவ்வளவு கூட்டம் இருக்கா? என்னப்பா பண்ணிருக்கீங்க வண்டி வண்டியாண்டா? ஹலோ, நீங்க யாருங்க? ஸ்ட்ரைட்டா வந்து வண்டியாண்ட கிண்டியாண்டன்றீங்க? தம்பி, அந்த மூலையில சுந்தரன் ஒரு பையன் இருக்கிறாளா, அவன் என் ஃப்ரெண்டு. சுந்தரண்ணா ஃப்ரெண்டா? ஆமாப்பா, அவன் குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்தாள், அதனால வந்துக்கிறான். அப்படியா? சரி சரி சரி. அவன் நான்வெஜ் போட மாட்டான், அவன் வெள்ளை சோறு போட்டுக்கிறான். இங்க இந்த பெருப்பா வந்து அங்க வந்து சண்டை வைக்கிறான். அப்படியா? அப்புறம் என்ன ஆச்சு? பிரியாணி போடுவாங்க, வேலை தர போடுவாங்க. யோ, இருக்கிறவன் பிரியாணி போடுறான், இல்லாத போட்டவன் வெள்ளை சோறு போடுறான். இதுல போய் என்ன இருக்குது? அவன் வெள்ளை சோறு போட்டான்னு விட்டா வந்தான் தாலே, எலி அப்படியே நக்கிட்டு அதை வாயில போட்டு மென்னு வந்துட்டான். சூப்பர் பெரியப்பா, உங்க பெரியப்பா மானங்கட்ட பெரியப்பா. இந்த கோவலாம் படாத, வெளியூருக்கு வந்துக்கிறோம், கும்பல் போட்டு அடிப்பானுங்க. சார் இது முடிங்க சார், அதெல்லாம் கேட்டுக்கிட்டான். ஏன்பா நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். ஏன் என் வண்டியா நினைக்கிறீங்க? உங்க வண்டியா? எது? இந்த வண்டி தான். கவனிக்கிறியா? கலப்பம் தானே நீ? எங்க வண்டி தான்ப்பா. இது உங்க வண்டினா அப்ப இந்த ஏழு என்ன? ஏன்பா எங்கிருந்துப்பா புடிச்சுன்னு வந்தீங்க? அதை விசித்திரமாக்குதா? அது விசித்திரமா இருக்கிறது இருக்கட்டும், இந்த வண்டி இவருத்துன்னு சொன்னாரு. யாரு இவன்ட்டுன்னு சொன்னானா? ஏய் யாரா நீ? என்னப்பா சடிகார கேட்க மாட்டியா? ஏய், உன் வண்டி தானே முதல்ல சொன்னேன், இப்ப அவர் வண்டியாமே, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. வானம் யாத்தா நம்புது, பூமி யாத்தா நம்புது, அதே மாதிரி தான் வண்டி நம்புது. நோ, இது சரியான பைத்தியம் இல்லைண்ணா, சரியே ஆகாத பைத்தியம். இவ்வளவு நேரம் அது வண்டின்னு சொல்லி நின்னுச்சு. ஏப்பா 5 லட்சம் கொடுத்து வண்டி எதுக்குப்பா? 5 லட்சமா ஓணும்? நீ தான் டம்மின்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என்ன பாக்கெட்ல கை விடுற? ஏய் நான் சொன்னா சிங்கப்பூர்ல இருந்து போலீஸ் வரும். இப்ப நீ இங்க இருந்து போலன்னு வச்சுக்கோ, ஸ்பேனர் பறக்கும். என்ன சொல்ற? உன்னை பாக்குறதுல பாத்துக்கிறேன். டேய் போடா. ஏய் போடா போடா. போடா நீ போடா. நீ போடா. ஏப்பா 5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வித்திருப்பேன், ஏன்பா அவரை தெத்தி விடுறா? யோ, அவன் பைத்தியன்னு சொல்றான், அவன் எப்படியா வாங்குவான் வண்டிய? அப்ப நீ பைத்தியம் இல்லைல்ல, நீ வாங்கிக்கா. இப்ப நீங்க இந்த வண்டியை எடுத்துன்னு போலன்னா நானே கையிலாங்காடி எடுத்துன்னு போய் போட்டுருவேன். என்ன சொல்ற? ஏய் வண்டி மேல கையை வச்சிருவியா? கையை என்னடா காலை வைப்பேன். ஏய் உன்னை 5 லட்சம் பாத்துக்கிறேன்டா. போங்கடா. போடா போடா பெரிய வண்டி. போடா டேய் போடா. என்னப்பா வண்டி எனக்கு வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தாக்கா தச்சு விட்டா? டேய், அவன் 5 லட்சம் ரூபாய் வேணும்ன்றானே, 5 லட்சம் ரூபாய்க்கு எங்க போவ? எதனா பேசி கீசி வாங்கி தரலாம்ல? டேய் லூஸ் மாதிரி பேசாதடா, போடா. யார போடான்ற? இதுக்கப்புறம் நான் உன் கடை பக்கமா வர மாட்டேன். டேய் போடா. ஏய் போடா. போடான்றா. அட போடா. 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 நானி உண்டா. அவன் எவ்வளவு அழகா 3 பேர் தேத்துட்டான், அது மாரி உன்னை தெத்தி விடணும். என்ன பேசுங்கிற? போடா. ஏய் 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 ஏய், ஏய் ஏய், ஏய். ச்சே, இன்னைக்கு நேரமே சரியில்லை. டேய் அங்க நேரா போய் நின்னு கிடக்குறா. இந்த ஃபேமிலி செட் ஆக மாட்டேது. அதியா ஒரு நாள் ஃபுல்லா பாத்துட்டு கிடப்பேன். நாதாரி. ஏய் போடா. டேய் போடா. போடா. டேய் போடா. 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 டேய் போடா. டேய் போடா. போடா. டேய் போடா. ஐயோ, டேய் போடா. போடா. போடா.